ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதை பார்க்கும்போதே நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். இது எல்லாமே ஸ்கொயர்ஸா இருக்கு. இப்போ 1 ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது 1, அடுத்து 9 ஸ்கொயர்டு 9ங்கிறது 3 ஸ்கொயர்டு, 25ங்கிறது 5 ஸ்கொயர்டு, அப்போ இது வந்து 7 ஸ்கொயர்டு, இது 9 ஸ்கொயர்டு. அப்படின்னா அடுத்தது என்னவா இருக்கும்? 11 ஸ்கொயர்டா இருக்கும். ஏன்னா 1 3 5 7 9 எல்லாமே ஆட் நம்பர்ஸ். அப்போ 9க்கு அப்புறம் வரக்கூடிய ஆட் நம்பர் என்ன? 11. அப்போ 11 ஸ்கொயர் என்ன ஆன்சர் வரும்? 121. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு நம்பர் சீரிஸை பொறுத்தளவுக்கு அந்த நம்பரை வச்சு அந்த என்ன மாதிரியான நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க 1 1 2 3 5 8 13 எல்லாமே பக்கத்துல உள்ள நம்பர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 1 இருக்கு. ஓகேவா? ஸோ 1 1 வரப்போ 1 கழிச்சோம்னா 0 வருது. ஓகேவா? ஸோ இதுல என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இது 0, இது சப்ராக்ட் பண்ணோம்னா 1 வருது, இது சப்ராக்ட் பண்ணோம்னா 1 வருது, இது சப்ராக்ட் பண்ணோம்னா 2, அடுத்து இது சப்ராக்ட் பண்ணோம்னா 3, இது சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வருது? 5 வருது. ஓகேவா? ஸோ அப்போ சப்ராக்ஷன் பண்ணலை, ஏன்னா வேற நம்பர்ஸா வருது. அப்போ வேற ஏதோ மெத்தட் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, 1 + 1 ஆட் பண்ணோம்னா 2 வருதா, அடுத்து 2 + 1 ஆட் பண்ணோம்னா 3 வருதா. ஓகே, 3 + 2 ஆட் பண்ணோம் 5 வருது, 5 + 3 ஆட் பண்ணோம்னா 8 வருது. அப்போ 8 + 5 ஆட் பண்ணுங்க 13 வருது. அப்போ என்ன பண்ணிருக்காங்க? பக்கத்துல இருக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்றோம்? 13ஐயும் 8ஐயும் ஆட் பண்றோம், 21. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 21. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் வர்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்? நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் வருதுன்னா மோஸ்ட்லி அது வந்து ஏபிஜிபியாக இருக்கும். அதாவது கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நம்பர் எப்படி 3/16 இருந்து 1/8 வந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்னாலே இந்த சீரிஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி 1/8 வருது? இங்க இருக்க 3 இந்த இடத்துல இல்லை. அப்போ என்ன பண்ணிருப்பாங்க? டிவைடர்ல 3 போட்டா என்ன இருக்கும்? 3 கேன்சல் ஆயிருக்கும். ஓகே, இது அடுத்து கீழே வந்து இங்க 16 இருக்கிறது இங்க 8 இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது பாதியா குறைஞ்சிருக்கு. என்ன பண்ணுவோம்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ 3/16 2/3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இவங்க சொன்ன 1/8ங்கிற நம்பர் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் அதே மெத்தட் ஃபாலோ பண்றாங்களான்னு பாருங்க. இப்போ 1/8 இருக்கு, அகைன் என்ன பண்ணணும்? 2/3 மல்டிப்ளை பண்றோம், 2 அடிச்சோம் அப்படின்னா 4 வரும். ஸோ 4 × 3 12. ஓகே, எஸ், அடுத்த நம்பர் வருது. அகைன் 1/12 என்ன பண்றோம்? 2/3 மல்டிப்ளை பண்ணுங்க, 6 வரும். அப்போ 1/18 வரும். அப்போ இதுதான் லாஜிக். அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 1/18 2/3 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அடிச்சோம் அப்படின்னா 9 வருது. 9 × 3 27. ஸோ அப்போ ஆன்சர் 1/27.